கடைசி வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். எழுதி நின்று 1 சாமுவேல் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 27வது வசனத்தை நாம் வாசித்து தேவன் அதன் மூலமாய் நம்ம கொடுக்கிற வசன வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள கற்றுக்கிற செய்வோம். எடுத்துட்டீங்களா? பக்கம் 350, பழைய பாட்டு 350வது பக்கம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சட்டையை தரித்து நில் என்றார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்பா, வசனத்தை கொடுத்திருக்கிறீங்களோடு பேசுங்க. நீ மறைத்து நீர் வெளிப்படும். Thine is your kingdom, Lord. Thine is your glory, and thine is your mighty power, Lord Jesus. We give you all the praise to you, Jesus. எல்லா துதியும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளு பரலோக பிதாவே, ஆமென். இந்த அருமையான நம்பிக்கையின் வாசல் திருச்சபை அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஆன்லைன் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக, பேஸ்புக் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தின் கடைசி பகுதி இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்று தரித்து நெல் என்றார். அல்லேலூயா. நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி சற்று தரித்து நெல், காத்திரு. அல்லேலூயா. சொல்ற காத்திரு, சற்று. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட சொல்றாரு, நான் உங்களோடு பேசும்படி நீங்க என்ன செய்யணுமா? சற்று தரித்து நில்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் என்னுடைய அர்த்தம் என்ன? என்னோட அர்த்தம் என்ன அப்படின்னா, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு இந்த உலகத்தில் இல்லையா? 8 மணி நேரம் நமக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நம்ம வேலை செய்தா கூட நம்முடைய வருமானங்கள் நமக்கு என்ன செய்யல, போதுமானதா இருக்க மாட்டேங்குது இல்லையா? நானும் சொல்றாரு, இன்னைக்கு உங்களோடு பேசும்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை கேட்கும்படி என்ன செய்யுங்க, சற்று நேரம் கவனமாய் இருங்க சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். சற்று நேரம் தரித்து, ஸ்டே பேக், ஸ்டே ஸ்டில் அப்படின்னு சொல்லி ஆங்கில பைபிள்ல சொல்லப்பட்டு, ஐ வாண்ட் டு டாக் டு யூ. நான் உனக்கு தேவனுடைய வார்த்தையை தெரிவிக்கும்படி இல்லை. நமக்கு நல்லா தெரியும், கழுதையை தேடி போன யாரு? சவுல். கழுதையை தேடி போன சவுல். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு கேட்கிறாங்க, எங்களுக்கு முன்னால எங்களை வழி நடத்தி போகிற எங்கள் கண்கள் காணும்படியாக மற்றவர்களுக்கு போல எங்களுக்கு ஒரு ராஜாவும் வேணும், எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுங்க சொல்லி சாமுவேல் அன்னைக்கு தீர்க்கதரிசியாய் ஆண்ட நாட்கள்ல சாமுவேலுக்கு போய் அவங்க கேட்கிறாங்க. சாமுவேல் தேவனத்துல விண்ணப்பம் பண்றாரு. சாமுவேலுக்கு கொஞ்சம் சங்கடம், என்னை தள்ளி விட்டுக்கிட்டு இன்னொரு ராஜாவை கேட்கிறாங்களே அப்படின்னா அவன் வருத்தப்பட்டா கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, ஒன்ன தள்ளல, அவங்க என்னதான் தள்ளுறாங்க பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுப்போம்னு சொல்லி தேர்ந்தெடுப்பதற்காக என்ன செய்யறாரு, சவுல கழுதையை தேட விடுறாரு. அவன் கழுதையை தேடி போனா, கழுதை கிடைக்கல, கொண்டு போன பணம் பண்டங்கள்லாம் செலவாயிடுச்சு. அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், ஐயா, இந்த தேசத்துல தேவனுடைய மனிதர் ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு தீர்க்கதரிசி, அவர் சொன்னா அது நடக்கும், நம்ம தேடி போற கழுதையை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் போகும்போது ஆண்டவர் சாமுவேலோட பேசுறாரு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் வருகிறான், நீ அவனோடு காரியங்களை வெளிப்படுத்தி கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுபடி என்ன செய்யறாரு, சாமுவேல் சவுலை நீ தரித்து நெல், நான் உன்னோட பேசு. சம்பவம் பாத்தீங்கன்னா, சவுல் வேலைக்காரனோட கூட வர்றான். அந்த வேலைக்காரனுக்கும் தெரியாம ஒரு ரகசியத்தை ஆண்டவர் என்ன செய்யறார், சவுலுக்கு சொல்லும்படி அவனை தரித்து நிக்க சொல்றார் இல்லையா? யோபு பாத்தீங்கன்னா, யோபு சொல்வாரு, நீதிமான்களின் கூடாரத்தில் என்ன இருக்கான், தேவனுடைய ரகசியம் இருக்குதான். நீதிமான்களுடைய கூடாரத்தில் தேவனுடைய ரகசியம் இருக்கு. இன்னைக்கு பலர் மத்தியில ஒரு காரியத்தை பேசினா அது ரகசியம் அல்ல,
நம்மோடு மாத்திரம் ஒரு காரியத்தை பேச ஒருவர் முற்பட்டால் அதுக்கு என்ன சொல்லுவோம்? ரகசியம் என்று சொல்லுவோம் இல்லையா? அன்னைக்கு மரியாதை பார்த்து அநேகர் மத்தியில சொல்லல. மரியாள் தனியா இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளாக கபிரியேல் தூதன் வந்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க்கை என்று சொல்லி வாழ்த்துறது பார்க்க. இப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு வார்த்தை இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நீ தனிமையா என்னிடத்துல வா, உனக்கான ஒரு வார்த்தையை நான் வைத்திருக்கிறேன், அதை நான் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? நம்ம ஜெபம் பண்றோம், இன்னைக்கு நிறைய நேரம் ஜெபம் பண்றோம், தேவ சமூகத்துல உருக்கமாய் ஜெபம் பண்றோம். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, தேவன் நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுத்திருக்கோமா? என்னைக்காவது கொடுத்திருக்கோமா? இல்ல. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணாம இல்ல. ஏன்னா கிறிஸ்தவனுடைய கடமை என்னது? ஜெபிக்கிறது அவனுடைய கடமை, அவனுடைய வேலை. நம்ம ஜெபம் பண்றோம், இல்ல இல்ல இல்ல. ஆனா நம்முடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கிறோமே தவிர அவருடைய சித்தம் என்ன, அவர் இந்த விண்ணப்பத்தின் மத்தியில நமக்கு வைத்திருக்கிற காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முற்படுவதில்லை. அதனாலதான் இன்னைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு, நீ சற்று தரித்து நெல், நான் உன்னோடு பேசுறேன். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மோடு இடைப்படுகிறதை நம்ம காணணும் இல்லையா? காணணும். இடைபடாம இல்லை. விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்கள் அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி நம்புங்க, அது அப்படியே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்ப விசுவாசமாய் நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் இடையில கர்த்தர் நமக்கு என்ன செய்றார்? ஒரு வெளிப்பாடை கொடுப்பார், ஒரு வசனத்தை கொடுப்பார், ஒரு வார்த்தையை கொடுப்பார், நம்மோடு பேச அவர் ஆவலாய் இருப்பார். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? படமடமடன் நம்ம பேசிக்கிட்டே போவோமே தவிர தேவன் செவி கொடுப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. பெண்ணையில நம்ம ஜெபம் எப்படி மாறணும்? எப்படி மாறணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபித்தால் என் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டதா, என் ஜெபத்துக்கு பதில் உண்டா, என் ஜெபத்துக்கு என் தேவன் எனக்கு பதில் கொடுக்கிற சத்தத்தை நான் கேட்க வேண்டும். அல்லேலூயா. இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, சீசர்களை பார்த்து சொல்றாரு, தாம் பரலோகத்துக்கு ஏறிட்டு போறதுக்கு முன்னால நீங்க எருசலேமை விட்டு போகாதீங்க, எருசலேமிலே தரித்து நில்லுங்க, என்னுடைய ஆவியானவர் உங்களில ஊற்றப்படும் வரைக்கும் நீங்க என்ன செய்ய? தரித்து நில்லுங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் அந்த சத்தத்தை கேட்கிறாங்க. மேல் வீட்டு அறையில போய் தனித்து இருக்கிறாங்க. தேவன் அவங்களோடு பேசுறதை நம்ம கேட்கிறோம். இப்ப அன்னைக்கு அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அதை காத்திருக்கணும். ஆண்டவரே, இதுக்கான பதில் என்ன? நான் ஜெபித்த ஜெபத்துக்கு என்னுடைய கேள்விக்கு விடை என்ன? இதுக்கான பதில் என்ன? சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? மகிழ்ச்சி இருக்கா? நீர் கேட்டு விட்டீரா? இதுக்கு பதில் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. நம்ம காத்திருக்கலன்னு நினைச்ச முடியாது, அதை பெற்றுக்கொள்ள நமக்கு முடியாது. 3-4 காரியங்களை நம்ம சீக்கிரமாய் பார்க்க போல அதுக்கு முன்பாக ஒரு சில வசனங்களை, காத்திருப்பதனால் உள்ள ஆசீர்வாதமான வசனங்களை ஆமென் தியானிச்சுட்டு ஒரு 2 சம்பவம், 3வது கீழ்ப்படியாமையினால என்ன வருது, தேவ சத்தத்தை கேட்காதபடி இருந்தால் நமக்கு என்ன வருது என்பதையும் பார்த்து இந்த ஆராதனையை முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராம். முதலாவது வாசிங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 49 அதனுடைய 18வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். இது யாருக்கு சொல்றாரு, எங்க சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆமா, இந்த 12 கோத்திர பிதாக்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. யாருக்கு அப்படின்னா, தான் கோத்திரத்துக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. என்ன சொல்றாரு? கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப முதலாவது நம்முடைய பதில் கிடைக்கிறதுக்கு முன்னால, நம்ம ஜெபங்கள் கேட்கப்பட்டு விட்டதா என்பதை கேள்வி பெற்றதுக்கு முன்னால முதலாவது நம்ம கேட்க வேண்டிய, ஆண்டவரே, நான் ரட்சிப்புக்கு சமீபமாய் இருக்கிறேனா? என் ரட்சிப்பு வருவதற்கு காத்திருக்கேனா? என் ரட்சிப்பு எனக்குள்ள இருக்குதா? நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், ஆனா இன்னைக்கு அந்த ரட்சிப்பு எனக்குள்ள இருக்குதா என்பதை என்ன செய்யணும்? நாம் திடம் பண்ண வேண்டியவர்களாக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளோட விரும்புகிறார். இன்னொரு வசனம் கூட வாசித்து பார்க்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆபகுக் 2:3 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது.
முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. எதுக்கு காத்திருக்கணுமா? தரிசனத்துக்கு காத்திருக்கணும். இல்ல, நமக்கு ஒரு அருமையான ஒரு மனிதர் இருந்தார்ல, அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்தாரு? கனவு காணுங்க அப்படின்னாரு இல்லையா? இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு? ஒவ்வொருத்தையா போய் உங்க கனவு என்ன அப்படின்னு கேட்கிறாரை நிறைவேற்றி வைக்க நான் முயற்சி செய்கிறேன். அப்படி கனவு என்னன்னு சொல்லி அப்படின்னா, இங்க தரிசனங்களை நாம பார்க்கும்படி என்ன தேவன் நமக்கு கொடுக்கிறார், தரிசனங்களை கொடுக்கிறார். ஆனா அந்த தரிசனங்களை காண்பதற்கோ பெற்றுக்கொள்வதற்கோ நமக்கு என்ன இல்லை? அமைதி இல்லை, காத்திருக்க நேரம் இல்ல. மடமடன் செபிச்சோம், மடமடன் ஓடணும் இருக்கிறோமோ தவிர அந்த தரிசனம் என்ன, தேவன் கொடுக்க தரிசனம் என்ன, அந்த தரிசனத்தின் வெளிப்பாடு என்ன, அதுக்குள்ள ரட்சிப்பு இருக்குதா, மகிழ்ச்சி இருக்கா, சந்தோஷம் இருக்கா, இந்த தரிசனத்தின் காரியம் என்ன என்பதை உணர முடியாதபடி, இந்த தரிசனத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நம்ம என்ன செய்யறோம்? மடமடன் ஓடும். தானியேல் நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க? ராஜாவுடைய கட்டளை எல்லா ஞானிகளையும் சிறைச்சேதம் பண்ணி யாரும் இங்க இருக்க வேண்டாம், இன்க்ளூடிங் தானியேல். இல்ல, தானியேல் என்ன செய்யறான்? தன்னுடைய நண்பர்களாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு சேர்ந்து அந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிறாங்க. எதுக்கு ஜெபிக்கிறாங்க? தேவனுடைய தரிசனத்தின் வெளிப்பாடு கிடைப்பதற்காக அவங்க ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஜெபத்துல என்ன கிடைக்குது? ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் இறங்கி தானியேலுக்கு அந்த வெளிப்பாடு சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் ஒரு தரிசனம் போல காண்பித்து அவனுக்கு விளக்கி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? நம்ம காரியம் பாருங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம செபிக்கிறோம். இந்த காரியத்துக்கான விடை என்ன, இந்த காரியத்திற்கான செயல்பாடு என்ன, இதற்கான தரிசனம் என்ன, இதை செயல்படுத்துகிற முறை என்ன, இது நமக்கு தெரியுமா? தெரியுமா? தாண்டோனித்தனமா நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், நமக்கு விருப்பப்பட்ட ஒரு காரியத்தை என்ன செய்யறோம்? நம்ம பிடிச்சு விடாப்படியா பிடிச்சிட்டு நடக்கிறோமே தவிர தேவனுடைய தரிசனத்தின் வெளிப்பாடு என்ன, தேவன் இந்த காரியத்தில் எப்படி செயல்பட விரும்புகிறார், இதை நம்ம என்ன செய்வோம்? எண்ணி பார்க்கிறது தவறுதலாக அந்த காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இல்லாதபடி என்ன செய்யறோம்? இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக, இந்த தரிசனத்தின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளாதபடி, நமக்கு கிடைக்க வேண்டிய காரியத்தின் விடை அறிந்து கொள்ளாதபடி நம்ம என்ன செய்யறோம்? துரிதப்படுத்தி ஓடிட்டு. இது யார் செய்யற வேலை? இது யார் செய்யற வேலை இல்லையா? நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்க வைக்கிறது யாரு? நம்ம ஜெபிக்க வைக்கிறது யாரு? தேவன் நம்ம ஜெபிக்க வைக்கிறார். இயேசு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்து நம்ம ஜெபிக்க வைக்கிறார். ஆனா அந்த ஜெபத்தை தடை செய்து, இந்த ஜெபத்துக்குள்ள விடையை கிடைக்காதபடி தடை செய்கிறது யாரு? பொல்லாத பிசாசு விதையை எடுத்து போடுகிறார். அந்த 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவர் ஜெபிக்கிற ஆண்டவரே, சபையில 1100 பிரசங்கம் ஆயிடுச்சு ஆண்டவரே, எத்தனையோ வசனங்களை விதைச்சு கொடுத்துட்டீங்க, எனக்கு அறிவு கெட்டாத காரியம் நிறைய, இதெல்லாம் செய்தீங்களா ஆண்டவரே, ஆனாலும் இங்க ஆத்துமாக்கள் இன்னும் உணர்வடையாதபடி, இன்னும் அவர்களுக்குள்ள இந்த வார்த்தை செல்ல முடியாதபடி தடையாயிருக்கிறதே என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுத்தார் இல்லையா? நல்ல நிலத்துல விதைத்த விதை தான் நிச்சயமா பயிர் கொடுக்கும். அப்ப அந்த விதையை விதைக்கிற விதையை செய்யற சத்துருவாகிய சாத்தான் அது விளைச்சல் உண்டாக கூடாது என்று சொல்லி அதை என்ன செய்யறானா? பிடுங்கி எடுத்துறான் இல்லையா? என்ன செய்யற? இன்னைக்கு கிடைக்கிற வசனம் அருமையான வசனம், அருமையான வெளிப்பாடு நமக்கு கிடைக்குது. ஆனா அந்த வசனத்தின் சாராம்சம், அந்த வசனத்தின் மெய்யான காரியம் நமக்குள்ள செயல்பட்ட கூடாது என்று சொல்லி என்ன செய்யறான்? சத்துருவாகிய சாத்தான் அதை எடுத்து போடுறான். நம்ம மனதிலிருந்து, நம்ம சிந்தையிலிருந்து அதை எடுத்து இல்லையா? நீங்க கவனிச்சு பாருங்களேன். நல்ல வசனம் போயிருந்தீங்க, இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போனோடனே ஏதாவது இன்னைக்கு பிரசங்கத்துல ஒரு வசனம் சொல்லுங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வருமா? வருதா? ஏன் வரல? ஏன் வரல? அந்த விதையாகிய வசனத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆனா அதை என்ன செய்யலாம்? சத்துருவாகிய சத்துரு அதை அழிச்சு போடணும், இருக்கக்கூடாது என்று அழிக்கிறான். இதெல்லாம் நமக்கு என்ன செய்யுது? அது நம்முடைய இருதயத்திலேயே வராதபடி அது சிந்தையை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொன்ன இதுக்காக நீ ஜெபம், வெள்ளிக்கிழமை நாங்க ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, விதைக்கிற விதைகள் எங்க ஆத்துமாக்குள்ள ஊன்ற கட்டப்படணும், அது பயிர் விளையணும், அது கனி கொடுக்கணும், நாங்க அதை பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி பாரத்தில் நாங்க ஜெபித்தோம். கர்த்தர்னால அதை மாற்றி இருப்பார். நிச்சயமாக ஒரு மாறுதலை நம்ம கண்டு கொள்வோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாம ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, தரிசனத்துக்கு காத்திருக்கணும். மூன்றாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
தொடர்ந்து 8, 9 கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1, 7, 8. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். கர்த்தர் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறதுடைய பலன் என்ன? வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கும் முடிவு வரையும் அவர்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு வரை நம்மை ஸ்திரப்படுத்துவார். அடுத்த வசனம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். எதுக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இல்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்ன இருக்குதான்? அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு, அவருடைய வெளிப்பாடு நமக்கு, கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய காரியங்களை நம்ம கேட்கிறோம். கிருபை கிடைக்கும். அதனால என்ன கிடைக்கும்? தேவன் கர்த்தரிலிருந்து நமக்கு கிருபை கிடைக்கும். கலாத்தியர் 5:5 வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க, கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஒண்ணு ஆவியை கொண்டு, ஆவியை பரிசுத்த ஆவியை கொண்டு விசுவாசத்தினால நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். எத்தனை இருக்காங்க? இன்னொரு தடவை வாசிக்கலாமா? நல்லா நிதானமா வாசிங்க பார்க்கலாம். நாடி வாசிங்க. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவி பரிசுத்த ஆவியை கொண்டு விசுவாசத்தை கொண்டு நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். என்னெல்லாம் வந்துருச்சு? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, விசுவாசம் வந்துருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. இதெல்லாம் இருக்கிறது கிடைச்சா நம்ம காத்திருக்கணும். விசுவாசத்தை காத்திருக்கணும், நம்பிக்கை காத்திருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம காத்திருக்கணும். அப்பதான் நிச்சயம் அந்த வசனம் நமக்கு, தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். காத்திருக்கலாம்னு செய்யாது, அது நமக்கு கிடைக்கக்கூடியதாக அது இருக்காது. வாக்கு தத்தம் எரேமியா, எபிரேயர் வாசிங்களா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம், 13, 14, 15 வாசிங்க. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க பண்ணுவேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். 15. அப்படி அந்தபடியே அவன் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ண. எத்தனை வருஷம் காத்திருந்தான் ஆபிரகாம்? எத்தனை வருஷம்? 75வது வயசுல ஆண்டவர் பேசுறாரு, நீயே என ஜாதியெல்லாம் விட்டுட்டு போ, உன்ன பெரிய ஜாதியாக. எத்தனாவது வயசுல? 99வது வயசு. 25 வருஷம் காத்திருக்க. நாங்களும் காத்திருக்கோம் 28 வருஷம். இந்த மகளுடைய சுகவேணம் தொடங்கிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 28 வருஷம். இன்னைக்கும் நம்பிக்கையோட நாங்க காத்திருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு, என்னுடைய மகள் நான் பார்த்துக் கொள்வேன் சொல்லி இந்த வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்துக்காக என்ன நாங்களும் காத்திருக்கோம். 28 வருஷம் நாங்களும் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தா அவனுடைய நீதியா எண்ணப்பட்டது, அவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? அதே எபிரேயர் வாசிங்க 11:10. எபிரேயர் 11:10. கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு நான் காத்திருக்கிறோம். எங்க காத்திருக்கிறோம்? விசுவாசம் இருக்கா? நமக்கு நம்பிக்கை இருக்கா? நம்ம இந்த உலகத்துல கண்ணை மூடுனா நம்ம எங்க போவோம்? அந்த நம்பிக்கையே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில வளர்த்துக்கணும். என்ன செய்யணும்? நான் இந்த உலகத்துல கண்களை மூடினால் தேவனால் கைவேலை இல்லாத கட்டப்பட்ட ஒரு வீடு எனக்கு பரலோகத்தில் இருக்கு, அந்த வீட்டில கொண்டு போய் என்னை நாட்டுவார். அல்லேலூயா. தேவனாகிய பிதாவுக்கு முன்பாக என்னை ஆசாரியும் ராஜாவுமாக அவர் மாற்றி நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? அப்படி ஊன்ற கட்டப்பட்டு இருக்கணும்.
கைவேலை இல்லாத கட்டப்பட்ட ஒரு வீடு எனக்கு உண்டு. ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசு, நான் போகிறேன், உங்களுக்கான வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து உங்களை அந்த இடத்துக்கு அழைத்துக் கொண்டு போவோம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை ஒரு நாள் இழக்க கூடாது, எந்த சூழ்நிலையும் நினைச்ச கூடாது. இந்த நம்பிக்கையை மாத்திரம் நம்ம விட்டு விடவே கூடாது. அதுக்காக நினைச்சணும், நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. யூதா வாசிங்க 1 அதிகாரம் 21 வசனம். யூதா 1:21. யூதா ஒரே அதிகாரம் தான் 21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற என்ன சொல்றாங்க? முதல்வா தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இரக்கத்தை பெறுவதற்கு என் மேல இறங்குங்க ஆண்டவரே, என் மேல இரக்கமாய் இருங்க ஆண்டவரேன்னு சொன்னா பத்தாது. என்ன செய்யணும்? அந்த இரக்கம் வருவதற்கு தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்கு. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கணும். ஆண்டவர் வசனத்தில் என்ன செய்யணும்? அதை பிடித்துக் கொண்டு காத்திருக்கணும். அப்பதான் என்ன செய்வார்? தேவன் அந்த வெளிப்பாடுகளை நமக்கு கொடுப்பார். நாம் விரும்புகிற காரியங்களை அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். இல்லைன்னா ஜோம் பண்ண நான் வந்துட்டேன், நடக்குமா நடக்காதா தெரியாது. ஆஸ் எ கிறிஸ்டியன் நான் ஜோம் பண்ணிட்டேன். ஆஸ் எ கிறிஸ்டியன் நான் பைபிள் வாசிட்டேன். அது அல்லங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடு என்ன? இதனுடைய தரிசனத்தின் வெளிப்பாடு. நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் வேதம் வாசிக்கிற வேதத்தின் காரியங்கள் எனக்கு ஒரு வெளிப்பாடாகாது வேணும். அல்லேலூயா. கொடுப்பதற்கு ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறார், பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. இந்த வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 40:31 எல்லாருக்கும் தெரிந்த நல்ல வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. கழுகு பார்த்திருக்கீங்களா? ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும்? இந்த செட்டையெல்லாம் உதிர்ந்து போகும். அப்போ இந்த எதிரிகள் அந்த கழுகை ஈஸியா வேட்டையாட முடியும்னால நிச்சயம் மேல உயர பறந்து ஒரு இடத்துல போய் நிச்சயம் சட்டைகள்லாம் விழுந்து ஒண்ணு இல்லாம ஆகி சாப்பாடு இல்லாம மெலிஞ்சு போய் அது கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யும்? அப்படியே சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும், புது சட்டைகள் வர ஆரம்பிக்கும். இப்ப சட்டைகள் வந்தோன்னு என்ன செய்யும்? சந்தோஷமாய் முன்னை காட்டிலும் உயர்ந்தது பறக்க அது முயற்சி செய்யும். அது போலதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. பாருங்க, 2 காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். ஒன்று, ஆதியாகமம் 22:5 வசனம் வாசிங்க. 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். பாருங்க, இப்போ ஆபிரகாமோட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். என்ன செய்யறாரு? ஒரு சோதனையை கொடுக்கிறார். என்ன சோதனை கொடுக்கிறாரு? உன்னுடைய ஏக புதல்வன் உனக்கு கொடுத்த ஒரே மகனாய் ஈசாக்கை நான் சொல்கிற இடத்துல வந்து எனக்காக நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறாரு. ஆபிரகாம் அந்த கட்டளை ஏற்றுக்கொள்கிறார். ஈசாக்க கூட்டிட்டு போறாரு. அந்த மலையை பாக்குறாரு. மலையை பார்த்த உடனே செய்யறாரு, தன்னுடைய வேலைக்காரன் சொல்றாரு, தேவனை சந்திக்க நான் போகிறேன், நீங்க இங்க இருங்க. அவர் என்னோட பேசக்கூடியதா இருக்கும், அவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்ததா இருக்கும், அவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததா இருக்கும். எனவே நீங்க இங்க இருங்க, நான் போய் என் தேவனை தரிசிக்கொண்டு நான் வருகிறேன்னு சொல்லி நினைச்சார். தனிமையில போறத பார்க்க இல்லையா? இத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள், அந்த டிராவல் எப்படிப்பட்ட நாட்கள் இல்லையா? எவ்வளவு துக்கத்தோடு, எவ்வளவு கண்ணீரோடு, எவ்வளவு வேதனையோடு ஆபிரகாம் அந்த நாளில ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தேவன் காட்டின அந்த மோரியா மலைக்கு சென்றிருப்பான். அல்லேலூயா. என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை கஷ்டங்கள், உபத்திரவங்கள், துக்கங்கள், துயரங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் தேவன் நம்மை அழைக்கும் போது, தேவன் நம்மோடு இருக்கும் போது, தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தும் போது, தேவன் நமக்கு சொல்லுகிற பாதையில, தேவன் காண்பிக்கிற இடத்துல நாம் வந்து நிற்கும் போது கர்த்தர் நம்மை கைவிடுவாரா? ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆபிரகாம் என்ன செய்றாரு?
தன்னுடைய குமாரனை கூட்டு போறாரு, பலிபீடத்தை கெட்டாரு, ஈசாக்கை பலி மேல வைக்கிறாரு, வெட்டுவதற்கு கையை வாங்குறாரு. சத்தம் கேட்குது, வெட்டாதே, நீ இப்பொழுது என் மேல் முழு நம்பிக்கையா இருக்கிற, விசுவாசமா இருக்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சத்தம் கேட்குது இல்லையா? இப்ப ஆபிரகாமுக்கு பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்க கொடுக்கறத நம்ம பார்க்கலாம் இல்லையா? வாசிங்க 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க, ஒண்ணும் இல்லாம போறீங்க, கஷ்டமா போறீங்க, துக்கமா போறீங்க. ஏன் இந்த வேலை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு, என் குடும்பத்தை நடத்த முடியலையே, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு உத்தரவம், என் பாதை ஏன் இப்படி இருக்குது, என் பாதை கற்குல முற்குலமா இருக்குது, கரடு முரடா இருக்குது, கண்ணீரின் பள்ளத்தாக்குல நான் நடந்துட்டு இருக்கிறேனே, இந்த பாதையில நீங்க நடத்தினீங்கன்னா, நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த காரியம் லேசான காரியம் அல்ல. அது ஆண்டவர் சொல்லுகிறார், யெகோவா ஈரே, எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்க? எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்துகிற வல்லமுள்ள தேவனாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. யெகோவா ஈரே எப்படி உண்டாயிற்று, எப்படி உண்டாயிற்று இல்லையா? லோத்தோட இருந்தா ஒண்ணும் இல்ல இல்லையா? ஒரு ஆசீர்வாதம் இல்ல. எங்கெங்கமா சுத்தி பார்த்தால் ஒரு ஆசீர்வாதம் இல்ல. என்னெல்லாமோ நடந்து ஒண்ணும் இல்ல. கடைசியான ஒரு கடுமையான சோதனைக்குள்ளாக ஆபிரகாமை நடத்துகிறார். ஈசாக்கை பலி செலுத்தும்படி அந்த மோரியா மலை மேலே ஏறுகிறான். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து செயல்படுகிறான். இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், யெகோவா ஈரே, நான் தான் நீ எனக்கு எல்லாம், எல்லாவற்றையும் செய்கிற வல்லமையுள்ள தேவன், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் ஜானங்கள் எப்படி இருப்பாங்களா? வானத்தின் நட்சத்திரங்களை போல, பூமியின் தூள்களை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததியார் எழுப்புவார்கள் என்று சொல்லி நினைச்சார். யெகோவா ஈரே என்கிற ஒரு வார்த்தையை கொடுப்பதற்கு நினைச்சாரு. ஆபிரகாமை தனியா அழைச்சிட்டு போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பாடல் உண்டு இல்லையா? நம்ம அந்த அருமையான ஊழியக்கார கண்ணு தெரியாத ஒரு நல்ல பாட்டு, தனிமையின் பாதையிலே தகப்பனே உன் தோழின் மேல் நான் அமர்ந்தேனே என்கிற ஒரு நல்ல பாட்டு இல்லையா? இப்போ தனிமையில கஷ்டத்துல பாடல நீ நிற்கும் போது நம்ம நினைக்க வேண்டியது என்ன? என்னுடைய ஜெபத்துக்கு, என்னுடைய பக்திக்கு, என்னுடைய காரியத்துக்கு அல்ல, தேவன் என் மேல் வைத்த அன்பினால, தேவன் என்னை சிருஷ்டித்தபடினால அவர் தோளின் மேல் என்னை வைத்து சுமந்து செல்கிறார். அல்லேலூயா. யெகோவா ஈரே, என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாய் அவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு என்ன செய்தாரு? துன்பத்தை கொடுக்கிறார், துயரத்தை கொடுக்கிறார், கஷ்டத்தை கொடுக்கிறார். எதற்காக? அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருக்கு காத்திருக்கணும். அந்த யெகோவா ஈரேயே நாமும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நல்ல ஒரு பாட்டு இருக்குல்ல, 2 ஸ்டான்ஸா பாடி பார்ப்போமா? நல்லா இருக்கான்னு பார்க்கலாமா? அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உன்னதே காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசகோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசகோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை,
ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 3வது வசனம். அவருடைய 3:16 வாசிங்க. 1 ராஜாக்கள் 19 3வது வசனம் 16வது வசனம். சீக்கிரமா வாசிங்களா? சீக்கிரம். 1 ராஜாக்கள் 19:3. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டு அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்போ எலியாவுடைய நிலைமை எப்படி இருக்கு? நெகிழப்பட்டது, கைவிடப்பட்டது, ஒருவரும் கடந்து நடவாதமாய். ஆனாலும் என்ன செய்யறாரு பாருங்க, என்ன செய்யறாரு? போதும் ஆண்டவர். எப்படி நம்ம சொல்றோம் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம பிசினஸ்ல சரியில்லையா, நம்ம வேலை ஸ்தலத்துல சரியில்லையா, நம்ம வருமானத்துல சரியில்லையா, ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியில்லையா, எதுலயும் சரியில்லாம ஒரு வாழ்க்கை இருக்குது. போனாண்டோட வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? நான் உலகத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு பட்ட வாழ்க்கை சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? எலியாவை போல சொல்ற ஆண்டவரே போதும், நான் செய்த ஊழியம் போதும், நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாக ஆயத்தமா இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! நெகிழப்பட்டது, கைவிடப்பட்டது, ஒருத்தருக்கு வேண்டாத ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தையை பார்க்க, நான் தேவன் நம்மளை கைவிடுகிறவரா? தேவன் நம்மை விட்டு விலகி போகிறவரா? தேவன் நம்மோடு இல்லாம இருக்கிறவரா? இல்ல. என்ன செய்யறாரு? நம்முடைய தூதனை அங்க அனுப்புறாரு. அவனுக்கு என்ன செய்யற? அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து, எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு. என்ன ஆசீர்வாதம் எலியாவுக்கு இருக்கு பாருங்க. போதும் சொன்ன என்ன செய்யறாரு? நீ போய் ராஜாவை அபிஷேகம். எந்த ராஜாவை அபிஷேகம் பண்ண சொன்னாரு? ஆசிரியர்ல ராஜாவை அபிஷேகம் பண்ண. எங்க? யார் மேல? யூதா மேல. யெகோவா அபிஷேகம் பண்ண இஸ்ரவேல் மேல. நடக்கிறது என்ன? நடப்பது என்ன நடந்தது இல்லையா? இந்த அபிஷேகத்தினால 2 ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ற. 3வது உன்னுடைய ஸ்தானத்துல ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண சொல்லி என்ன செய்றார்? எலிசாமி எழுப்பிட்டு கடைசி என்ன செய்றாரு? நீ வா, என்னோட அக்னியான ஜோதிமயமான ரதத்துல என் கூட வா சொல்லி என்ன செய்றாரு? அழைச்சிட்டு. அல்லேலூயா. தனிமையின் பாதையில, சோர்வின் பள்ளத்தாக்குல, ஒண்ணுமே இல்லை, நெகிழப்பட்டது, கைவிடப்பட்டது ஒண்ணு இல்லை, இப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், கர்த்தர் உங்களை கைவிடல, கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? கைய வைத்து ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் சவுலுக்கு சொல்ற பாரு, தரித்து நல்லப்பா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை இருக்கு, ஆனா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா என்ன நடக்கும்? வாசிங்களா? அதை வாசி நம்ம முடிப்போம். ஆமென். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 10:8. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு. 7 நாள் எனக்காக காத்திருன்னு சொல்லி சாமுவேல் சவுலுக்கு சொல்றாரு. அப்படி 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 13:8. தமக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி, சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியை, சர்வாங்க தகன பலிகளை, சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனே செய்கிறான். மாமிசத்துல அவனே செயல்பட ஆரம்பிச்சுட்டான். சவுலுடைய காரியம் என்ன ஆச்சு? தோல்வியில முடிஞ்சு தானே தன்னை குத்தி கொண்டு செத்துட்டான். பாட்டு சொல்றாரு,
you wait for 7 days. இல்லையா? 7 நாள் காத்திருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை அது 7 நாள் எப்படி இருக்கும்? 8 நாள் ஆகலாம், 9 நாள் ஆகலாம், 7 வருஷம் ஆகலாம், 70 வருஷம் கூட ஆகலாம். ஆனா தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாரானால் அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறாம விட மாட்டார். பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, மனமாறி போவதற்கு மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ ஆண்டவர். அப்படின்னா ஒரு வார்த்தையை நம்ம கொடுத்தா நிச்சயமார் அது காத்திருக்கும் போது நிச்சயமா அது நமக்குள்ள செயல்பட இல்லையா? ரோமன் ஒரு நல்ல வசனம் இருக்குல்ல, வாசிக்கிற ரோமர் 8ஆம் அதிகாரம் 25, 26, 27 சீக்கிரம். ரோமர் 8. நாம் காணாததை நம்பினோமாகில், நாம் காணாததை நம்ப வேண்டும், நம்பதான் ஆகணும். அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நம்ம காத்திருந்தா நிச்சயமாரா அவருக்கு தெரியும் இவன் பலவீனப்படுறான், இவனை சோர்வடைகிறான், இவனை 7 நாள் காத்திருக்க சொன்னேன், 8 நாள் ஆயிடுச்சு, சோர்வடைகிறான். அதனால இவன் சோர்வு போக்க நினைச்சணும். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவோடு நமக்காக நினைச்சுவார், வேண்டுதல் செய்வார். ஒருவேளை சொன்னது நடக்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா இயேசு நமக்காக நினைச்சுவாரா? பிதா கிட்ட போய் சொல்லுவா, இவங்களுக்கு செய்த நடக்கல பிதாவே, இவங்க சோர்ந்து போகாதபடி, இவங்க சத்துவத்தை கொடுக்கும்படி, இவங்க நிலைநிறுத்துக்கும்படி, இவங்க அன்பில நிலைச்சிருக்கும்படி, சத்தியத்தில் நிலைச்சிருக்கும்படி இவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்யறேன்னு சொல்லி நினைச்சுவாரா? பிதா கிட்ட ஆண்டவர் இயேசு வேண்டுதல் செய்வார். இல்லையா? நினைச்ச காரியம் நடக்கல, நினைச்ச நாள் நடக்கல, சோர்வு வருது, குறித்த காலத்துக்கு தரிசனம் கிடைக்கல, குறித்த காலத்துக்கு வெளிப்பாடு கிடைக்கல, குறித்த காலத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. இதெல்லாம் உண்டாகக்கூடிய காரியம். ஏன்னா சத்துருவானவன் லேசப்பட்டவன் அல்ல, அவனும் வல்லமை உள்ளவன். அவனும் நமக்கு கொடுக்க ஆசீர்வாதங்களை எப்படியாவது தடை செய்ய பல காரியங்களை கொண்டு வரும். தானியேல் பாருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற ஆண்டவரே அப்பா இந்த விண்ணப்பத்துக்கு செவி கொடு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? தானியேலே, பிரியமானவனே, நீ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றதுக்கு முன்னாலே உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்டேனே. ஆனா எங்க வரல? தானியேல் கையில சேரல. ஏன் சேரல? வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் அதை பிடிச்சு நிறுத்திச்சு. நீ தெரியுமா எத்தனை நாள் ஜெபித்தோம், எத்தனை நாள் உபதேசம், எத்தனை நாள் பாடுபட்டோம், எத்தனை நாள் கஷ்டப்பட்டோம், ஏன் இந்த ஆசீர்வாதம் வரல, ஏன் இந்த விடுதலை வரல அப்படின்னா வானமண்டலத்தில் உள்ள லோகாதிபதிகள் அதை தடை செய்யறாங்க. அதை முறியடிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல எழுப்புவாங்க. அந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? தேவ சமத்துல காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். காணாத நம்பணும்னா அது வரும்படி நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கும் போது கர்த்தர் சிவன் இந்த பலனை கொடுப்பார். காத்திருக்கும் போது கீழ்ப்படியாமை நமக்கு வரும். அந்த கீழ்ப்படியாமையில நம்ம போனா சபல போல நம்மளும் மாட்டிக்கொள்ளும். அதனால செய்யக்கூடாது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும், சத்தத்தை கேட்கணும், தரிசனங்களை கேட்கணும், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். ஆண்டவரே என்னோட பேசுங்க, ஆண்டவரே எனக்கு தரிசனம் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடு கொடுங்க, இந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்கும் போது கர்த்தர் செய்வார். அந்த வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மை நடத்துவார். எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருக்கு? எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் எழுதி நிற்போமா? ஹல்லேலூயா.